ஒரு சீரியல் கில்லரை இன்டர்வியூ பண்ணணும்னா அவன்கிட்ட என்ன கேட்பீங்க? எத்தனை பேரை கொன்ன? ஆனா இந்த கில்லர் கிட்ட அந்த கேள்வியை கேட்டா அவன் கொடுத்த பதில் தான் இந்த முழு கதையுமே தலைகீழா மாத்துது. அதுவும் அவன் பண்ண மர்டர்ஸை மட்டும் சொல்லல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ஒரு சாதாரண இன்டர்வியூவே கிடையாது. இந்த இன்டர்வியூவை ஸ்டாப் பண்ணா அடுத்த மர்டர் பண்ணிடுவான். ஆனா அது யாரு, எங்க, எப்போ, அதுதான் அந்த மர்டர் ரிப்போர்ட் படம். நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். திரும்ப உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி வாங்க அந்த இன்டர்வியூக்குள்ள போகலாம். ஒரு நார்மலான நாள்ல நம்ம ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அப்போ திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுவும் ஒரு சீரியல் கில்லர் கிட்ட இருந்து. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று பயப்படுவோம், இல்லனா பிராங்க் கால்ன்ட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம ஹீரோயின் சாஞ்சுக்கு நடக்குது. இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்றா. சாஞ்சு ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட். ஒரு நாள் அவளோட போனுக்கு ஒரு அன்நோன் நம்பர்ல இருந்து கால் வருது. சாஞ்சு கால் எடுக்கிறா. அந்த பக்கத்துல ஒருத்தன் ரொம்ப காமா பேசுறான். மேடம், கடந்த சில வருஷங்களா கொரியா முழுக்க நடந்த அந்த 11 மர்டர்ஸும் ஞாபகம் இருக்கா? அந்த 11 கொலைகளையும் பண்ணது வேற யாரும் இல்ல, நான் தான். இதை கேட்டதும் சாஞ்சுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா இது, யாராவது பிராங்க் பண்றாங்களான்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா அந்த ஆளு அடுத்து சொன்ன விஷயம் தான் இன்னும் பெரிய ஷாக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்கணும். என்னோட அடையாளம் என்ன, அந்த 11 பேரையும் நான் எப்படி கொன்னேன், எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க போலீஸுக்கு மட்டும் எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடாது. அப்படியும் மீறி நீங்க போலீஸுக்கு கால் பண்ணீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டை அடுத்த செகண்டே கொன்றுவேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த கில்லர் காலை கட் பண்ணிடுறான். இனிமேட்டு தான் விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. சாஞ்சு ஒரு ஜெர்னலிஸ்ட் இல்லையா, உடனே அந்த பழைய 11 கேசஸையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறா போல. அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. இந்த கில்லருக்கு போலீஸ்க்கே தெரியாத சில டீடைல்ஸ் கூட தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் இவன் சும்மா பிராங்க் பண்றவன் இல்ல, கண்டிப்பா உண்மையான சீரியல் கில்லரா தான் இருப்பான்ட்டு முடிவு பண்றான். அது மட்டும் இல்லாம இவன் அவனோட கிரைம்ஸை உலகத்துக்கே காட்டி பெருமைப்பட்டுக்கணும்னு தான் இந்த இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்ணிருக்கணும்னு அவளுக்கு தோணுது. அதே சமயம் ஆபீஸ்ல அவளை பெருசா யாரும் கண்டுக்கிறதே இல்ல, வேலையே போகிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ இந்த சீரியல் கில்லரை இன்டர்வியூ பண்ணிட்டா அவளோட வேலையும் திரும்ப கிடைச்சிடும். ஒரே நாள்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஜெர்னலிஸ்ட் ஆகிடலாம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் அவளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கில்லர் எதுக்காக ஸ்பெசிபிக்கா என்ன மட்டும் தேர்ந்தெடுத்தான்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. ஆனா அது இப்ப சாஞ்சுக்கு தெரியாது. அதே சமயம் இந்த விஷயத்த சாஞ்சு போலீஸ் கிட்ட சொல்லல. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் சாங்கி கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரா. சாங்கி யாருன்னா ஒரு கிரைம் டிடெக்டிவ். அந்த 11 மர்டர் கேசஸ் பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த கொலைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமா நடந்திருந்ததால கொல்லப்பட்ட அந்த 11 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அதனால போலீஸுக்கு கூட கில்லர் யாரை டார்கெட் பண்ணி கொல்றான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் சாங் அதிர்ச்சி ஆகிறான். இது ரொம்ப டேஞ்சரஸ், நான் என் டீமுக்கு சொல்லி அவனை அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறேன்னு சொல்றான். ஆனா சாஞ்சு உடனே அவனை தடுக்கிறா. வேண்டாம் சாங், அவன் சொன்ன மாதிரி நம்ம போலீஸுக்கு போனா இன்னொரு உயிர் போயிடும், அந்த ரிஸ்கை எடுக்க வேண்டாம். சாங்குக்கு இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. இந்த கில்லர் சாஞ்சுவை சும்மா சூஸ் பண்ணல. சாஞ்சு முன்னாடி பண்ணின ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்கும் இந்த கில்லருக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால சாஞ்சுக்கு தெரியாம அவளை ப்ரொடெக்ட் பண்ண சாங்கு ஒரு சீக்ரெட் பிளான் போடுறான். கில்லர் கொடுத்த அட்ரஸ்க்கு சாஞ்சு தனியா போறா. அது சியோல் சிட்டில இருக்கிற ஒரு லக்ஸரியான கெஸ்ட் ஹவுஸ். இப்போ உள்ள போனதும் சாஞ்சு ரிசப்ஷன்ல விசாரிக்கிறா. அவளுக்காக அந்த ரூமை ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணி வச்சிருக்கான். அதே சமயம் இவ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறா. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ் காரணம்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து கில்லர் எவ்வளவு கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு நமக்கு புரியுது. சாஞ்சு செக்இன் பண்ண உடனே குட்டியா ஒரு மைக்ரோஃபோன் எடுத்து காதுக்குள்ள வச்சுக்கிறா. அதே மாதிரி ரூம் கீ கார்டையும் சீக்கிரட்டா டூப்ளிகேட் பண்ணி அதை லிஃப்ட்ல ஒளிச்சு வைக்கிறா. அதை சாங்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. மேல ரூம்குள்ள போனதும் சாஞ்சு அவளோட பேக்ல இருந்து சின்ன சின்ன ஐடன் கேமராவை எடுத்து ரூம்ல பல இடங்கள்ல மறைச்சு வைக்கிறா. அதே நேரத்துல கீழே இருக்கிற ரூம்ல சாங்கு லேப்டாப் ஓபன் பண்ணி சாஞ்சுவோட ஐடன் கேமராக்கும் இயர்பீஸுக்கும் கனெக்ட் பண்ணி லைவ் ஃபீட்ல ரெடி பண்ணிருக்கான். இப்போ எல்லாமே ரெடி. கில்லர் வர நேரத்துக்காக சாஞ்சு வெயிட் பண்றா. அப்படியே சரியான மீட்டிங் டைம் வருது. இப்போ ரூம் பெல் அடிக்குது. சாஞ்சுவோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. மெதுவா கதவு கிட்ட போய் டோரை ஓபன் பண்றா. ஆனா வெளியில நின்னுட்டு இருக்க ஆளை பார்த்ததும் சாஞ்சு மட்டும் இல்ல, நமக்கே சமஷாக்கு. ஏன்னா கதவுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கவன் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு கொடூரமான கில்லர் மாதிரி இல்ல. செம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஸ்டைலிஷா கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய கம்பெனி சிஇஓ மாதிரி ரொம்ப பொலைட்டா நின்னுட்டு இருக்கான். அவன் சாஞ்சுவை பார்த்து, மேடம் என்னோட பேரு யாங்குன், நான் உள்ள வரலாமான்னு ரொம்ப சாஃப்டா கேட்கறான். சாஞ்சுவும் கொஞ்சம் தயக்கப்பட்டுக்கிட்டு அவனை உள்ள வர சொல்றா. உள்ள வந்ததும் சாஞ்சு ஸ்ட்ரைட்டா கேட்கறா, நீங்க தான் அந்த சீரியல் கில்லர்னு சொல்றீங்க, ஆனா அதை நான் எப்படி நம்புறது? ஏதாவது ப்ரூஃப் வேணும்ல? அந்த ஆளு லைட்டா சிரிச்சுட்டு அப்புறம் அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் போனை எடுத்து சாஞ்சு கிட்ட கொடுக்கறான். அந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கு. சாஞ்சு அதை மெதுவா பிளே பண்ணி பாக்குறா. அடுத்த செகண்ட் அவளோட உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த வீடியோல இப்ப அவளுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க அதே ஆள் தான் இருக்கான். ஆனா இப்ப அவன் வீடியோல ஒரு நார்மல் மனுஷன் மாதிரி இல்ல, ஒரு கொடூரமான கில்லர் மாதிரி மாறி ஒருத்தனை மோசமா கொல்றான். அந்த வீடியோல இவன் சாவடிச்ச பையன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். குடிச்சிட்டு கார் ஓடிட்டு ஒரு முழு ஃபேமிலியை கொண்டுட்டான். அப்புறம் அவன் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம வெளியே ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கான். அப்புறம் தான் இந்த கில்லர் யாங் அவனை ஒரு பெரிய சுத்திய வச்சு அடிச்சே கொண்டு இருக்கான்.
அந்த வீடியோ பார்த்த சாஞ்சுக்கு இப்போ ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இவன் உண்மையான கில்லர் தான். இப்ப சாஞ்சு கேமராவை ஆன் பண்ணி அவன் கிட்ட கேக்குறா, உன் பேர் என்ன, எதுக்காக அந்த 11 பேரை கொன்ன? ஆனா அவன் அவனோட பேரை சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா நான் கொன்ன அந்த 11 பேருமே நல்லவங்க கிடையாது, அவங்க பண்ண கிரைம்ஸுக்கு எல்லாமே காசை கொடுத்துட்டு சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றான். சாஞ்சு உடனே கேக்குறா, அப்ப நீ உன்னை ராபின்ஹுட் மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த கொலைகள் எல்லாம் செய்யறியா? அவன் சிரிச்சுக்கிட்டே, இல்ல மேடம், நான் பண்றது மர்டர் இல்ல, ட்ரீட்மெண்ட். அப்பதான் அவன் அவனோட பேரை சொல்றான், யாங்குன். நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். நார்மலா டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள சரி பண்ணுவாங்க. ஆனா என்னோட பேஷண்ட்ஸை யாராவது கஷ்டப்படுத்தினா அந்த ஆளை நான் உலகத்துல இருந்தே ரிமூவ் பண்ணிடுவேன். அப்பதான் என்னோட பேஷண்ட்ஸ் சரியாக முடியும்னு இதை சாதாரணமா சொல்றான். ஆனா சாஞ்சுக்கு அவன் பேசுறதுல இருந்து நல்லாவே தெரியுது இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் பண்ற கொலைக்கு அவன் மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. யாங்குன் இப்போ அவனோட பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற ட்ராஜடி ரொம்ப பெருசு. சில வருஷங்களுக்கு முன்னாடி சியோல்ல இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியால ஒரு 9 மாசம் பிரெக்னென்ட் உமனை கொடூரமா ரேப் செய்யப்படுறா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, யாங்குனோட சொந்த மனைவி. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவளால அந்த நினைவுகள் இருந்து வெளியே வரவே முடியல. அவளுக்கு டெலிவரி ஆகி அந்த குழந்தைய பாக்குற ஒவ்வொரு தடவையும் அந்த குற்றவாளியோட முகம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அவளால அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ முடியல. கடைசியா அவளோட பிறந்த குழந்தையோட பில்டிங் பால்கனில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறா. யாங்குனோட வாழ்க்கையும் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. ஆனா அவனை இன்னும் அதிகமா உடைச்ச விஷயம் வேற. அந்த கிரைமை பண்ணவனுக்கு கோர்ட் கொடுத்த பனிஷ்மெண்ட் வெறும் 4 வருஷம் தான். இதுதான் யாங்குனுக்கு சட்டத்து மேல இருந்த நம்பிக்கையே முழுசா போயிடுச்சு. யாங்குன் அதுக்கப்புறம் கிரிமினல் ஜெயில இருந்து வெளியே வர நாளுக்காக வெயிட் பண்றான். அவனை தன்னோட கையாலேயே கொல்லணும்னு பிளான் போடுறான். அதுக்காக நிறைய கிரைம் புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெயில ஒயரிங் வேலை பாக்குறப்போ கரண்ட் அடிச்சு அந்த கிரிமினல் செத்துறான். யாங்குனுக்கு அந்த கிரிமினலை அவனோட கையால கொல்லவே முடியாம போயிடுது. எனக்கு அவனை என் கையால கொல்ல வாய்ப்பே கிடைக்கல. அந்த கோபமோ வெறியும் என்னை உள்ளுக்குள்ளேயே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு அவன் சொல்றான். அந்த டைம்ல தான் குடிக்க ஆரம்பிச்சு போதைக்கு அடிமையாகி தன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிற நிலைமைக்கு போறான். அப்போதான் அவனை மாதிரியே இன்னொரு அப்பாவிய சந்திக்கிறான். அந்த அப்பாவியோட ஃபேமிலிய ஒரு பணக்கார பையன் குடிச்சிட்டு காரை ஓட்டி அழிச்சிட்டான். அவனோட ஒய்ஃப் இறந்துட்டா. அவனோட சன்னு கோமால இருக்கான். ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமா இருந்த பணக்கார பையன் பணத்தோட வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கான். இதை கேட்டதும் யாங்குனுக்கு அவனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அவன் அந்த அப்பாவிக்காக அந்த பணக்கார பையனை டார்கெட் பண்றான். அவனை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் சுத்தியாலேயே அடிச்சு கொல்றான். அந்த முதல் மர்டருக்கு அப்புறம் யாங்குனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் வருது. அந்த முதல் கொலையை பண்ணினப்போ எனக்கு கிடைச்ச ரிலீஃப் அதை வார்த்தையால சொல்லவே முடியாது. அன்னைக்குதான் என் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவன் அவனுக்குன்னு ஒரு ரூலை உருவாக்கிக்கிறான். சட்ட தண்டிக்காதவங்கள அவன் தண்டிக்கணும். அதுதான் அவனோட ட்ரீட்மெண்ட். யாங்குனோட இந்த லாஜிக்கை கேட்டதும் சாஞ்சுக்கு கோபம் வருது. வன்முறைக்கு வன்முறை எப்படி சொல்யூஷன் ஆகும்? சட்டம் இருக்கிறதே பாதிக்கப்பட்டவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தானே கேட்கறான். யாங்குன் சிரிச்சுக்கிட்டே, சட்டம் சரியா வேலை செஞ்சிருந்தா என்ன மாதிரி யாரும் உருவாக்கி இருக்க மாட்டாங்க, இவ்வளவு அநியாயம் நடக்காது மேடம்னு சொல்றான். ரெண்டு பேரும் இப்படியே காரசாரமா பேசிட்டு இருக்கும் போது மறுபடியும் டோர் பெல் அடிக்குது. சாஞ்சி உடனே பயந்துட்டு, யாராவது உன் ஆளுங்களான்னு கேக்குறா. யாங்குன் சிரிச்சுக்கிட்டே, இல்ல மேடம், ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். வெளியே ஒரு வெயிட்டர் ஃபுட்டை ட்ராலியில கொண்டு வந்து நிக்கிறான். யாங்குன் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி முன்னாடி போறான். அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தா பயங்கர ஷாக். யாங்குன் திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த வெயிட்டரோட கழுத்திலே குத்தி கொன்னுறான். கீழே இருக்கிற ரூம்ல லேப்டாப்ல இதை பார்த்த சாங்கு அதிர்ச்சி ஆகிறான். சாஞ்சுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரியல. லைவா மர்டரை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. ஆனா யாங்குன் எதுவுமே நடக்காத மாதிரி திரும்ப வந்து சேர்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாஞ்சுவை பார்த்து, பயப்படாதீங்க மேடம், இவன் நல்லவன் கிடையாது. ஹோட்டல் ரூமுக்கு வர பொண்ணுங்களை சீக்கிரட்டா வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்றவன். இவனால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான். அதனால இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு ரொம்ப கேஷுவலா சொல்றான். இப்பதான் சாஞ்சுக்கு யாங்குன் எவ்வளவு டேஞ்சரஸ்னு முழுசா புரியுது. அவன் கோபத்துல திடீர்னு கொல்றவன் இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்யற கால்குலேட்டர் கில்லர். அதுக்கப்புறம் யாங்குன் இன்னொரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஏழை பையன், அவனுக்கு வயலின் வாசிக்கிறதுல செம்ம டேலண்ட். ஆனா அவனோட கிளாஸ்மேட்ஸ்க்கு அவன் மேல போறாம அவனோட டேலண்ட் அடிக்க அவன் வயலின் வாசிக்கிற விரல பிளேடால ஒவ்வொன்னா வெட்டுறாங்க. இந்த கதையை கேட்டதும் கீழே இருக்கிற சாங்குக்கு கோபம் தாங்கல. அவன் இயர்பீஸ் மூலமா சாஞ்சு கிட்ட, சாஞ்சு அவனை எப்படியாவது பேச வச்சுட்டே இரு, நான் மேல வந்து அவனை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். இப்ப சாங்கு ரூம் திறந்து வெளியே வர ட்ரை பண்றான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, கதவை வெளியில இருந்து லாக் ஆகிருக்கு. கீ கார்டும் வேலை செய்யவே இல்ல. சாங் இப்போ ரூம் நம்பர் 402 மாட்டிக்கிறான். அதே சமயம் மேல ரூம்ல யாங்கு சாஞ்சுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். மேடம், அந்த பாதிக்கப்பட்ட பையனோட இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாஞ்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அந்த கிரிமினலை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். யாங்கு சிரிச்சுக்கிட்டே, எக்ஸாக்ட்லி மேடம், அதுக்கப்புறம் அந்த கிரிமினலை நான் போன் மூலமா ஹிப்னாட்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு போன் கால் பண்ணா போதும், அவன் பில்டிங் ரூஃப் டாப்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிடுவான்னு சொல்றான். அந்த சம்பவத்தை யாங்குன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிளேடுன்னு அழுத்தமா சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் சாஞ்சுக்கு தன்னோட பொண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளோட பொண்ணு பேக்ல ஒரு ரத்தக்கரை படிஞ்ச பிளேட சாஞ்சு பாத்திருக்கா. மட்டும் இல்லாம அவளோட பொண்ணோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் இருக்கு.
சின்ன விஷயத்துக்காக பயங்கரமா கோபப்படுறா. சாஞ்சு கிட்ட சரியா பேசுறதும் இல்ல. அதனால சாஞ்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய டவுட் வருது. ஒருவேளை அந்த வயலின் பாய்க்கு நடந்த விஷயத்துல என் பொண்ணுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? இப்போ இவளோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் காட்டின போட்டோவை பார்த்ததும் அவன் ஒரு பையன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்பதான் சாஞ்சுக்கு கொஞ்சம் மூச்சே விட முடியுது. இப்போ இங்கதான் யாங்குன் இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்றான். அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு காயின் எடுத்து சுண்டி விடுறான். காயின் சுத்தும் போது அதுல இருந்து வர லைட்டை சாஞ்சு பாக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா அவளோட போக்கஸ் போக ஆரம்பிக்குது. யாங்குன் இப்போ அவளை ஹிப்னாட்டிஸ் பண்ணிடுறான். அப்புறம் தான் சாஞ்சு அவளோட பர்சனல் லைஃபை அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என் பொண்ணு ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல. போன மாசம் என் எக்ஸ் ஹஸ்பண்ட் என் பொண்ணோட கஸ்டடியை கேட்டு கோர்ட்ல கேஸ் போட்டான். என்னோட பொண்ணும் அவன் கூட போறேன்னு சொல்றா. நான் அவளுக்காக எவ்வளவு பண்ணாலும் அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. இதை சொல்லிட்டு சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல இயர் பீஸ்ல இருந்து சாங்கோட குரல் கேக்குது. சாஞ்சு முடிச்சுக்கோ, அவன் உன்னை ஹிப்னாட்டிசம் பண்றான். அந்த குரலை கேட்டதும் சாஞ்சு சுயநனுக்கு வரா. டேய், என்ன எதுக்கடா ஹிப்னாட்டிசம் பண்ணேன்னு யாங்கு கிட்ட கோபமா கேக்குறா. அப்போ மைக்ரோஃபோன்ல சாங் இன்னொரு விஷயத்த சொல்றான். சாஞ்சு, டேபிள் மேல இருக்கிற அந்த பிளாக் கலர் பெண்ணை பாரு. அது சாதாரண பெண் இல்ல, அது எலக்ட்ரிக் ஸ்டன் பெண்ணு. அதை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணு. சாஞ்சு அந்த பெண்ணை மெதுவா எடுக்கிறா. ஆனா அதை வச்சு அவன் அட்டாக் பண்ணல. அப்பதான் யாங்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். மேடம், நான் இந்த இன்டர்வியூக்கு வந்தது உங்களை பாக்குறதுக்காக இல்ல. கீழே உட்காந்துட்டு இருக்கானே உங்க பாய் ஃப்ரெண்ட் சாங், அவனை பாக்குறதுக்காக தான். இந்த வார்த்தையை கேட்டதும் சாஞ்சு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறா. கீழே இருக்கிற சாங்குக்கும் ஷாக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே யாங்குக்கு சாங்கு கீழே இருக்கிறது தெரியும். அவன் போட்ட செக்யூரிட்டி செட்டப்பும் ஐடன் கேமராவும் எல்லாமே யாங்குக்கும் தெரிஞ்சிருக்கு. கீழே ரூம்ல இருக்கிற சாங்கு உடனே தப்பிக்க முயற்சி பண்றான். அப்பதான் யாங்கு சாங்கு இருக்கிற ரூமுக்கு கால் பண்றான். அவன் காலை அட்டன் பண்ண உடனே அங்க வச்சிருந்த ஒரு ஐடன் கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. சாங்கு கொஞ்ச நேரத்திலேயே அவன் அங்கேயே மயங்கி விழுந்துறான். கரெக்டா அதே நேரத்துல சாஞ்சி அந்த ஸ்டென்ட் பண்ணை யூஸ் பண்ணி யாங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்றா. ஆனா யாங்கு அவளோட மூவை முன்கூட்டியே கெஸ் பண்ணியிருக்கான். அவளை தடுத்து அந்த ஸ்டென்ட் பண்ண அவ கழுத்திலேயே வச்சு அவளை மயக்கமாக்கிறான். அப்படியே அந்த சேர்லயே கட்டி போட்டு வச்சிடறான். கொஞ்ச நேரத்திலேயே சாஞ்சு கண்ணு முடிக்கிறா. அப்போ அவன் சாஞ்சி கிட்ட கேட்கறான், ஏன் மேடம் என்கிட்ட கொடுத்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டு அவன் கூட சேர்ந்து என்னையே பிடிக்க பிளான் பண்ணிருக்கீங்க? சாஞ்சு பயந்துகிட்டு திருப்பி அவ ஒரு கேள்வி கேட்கறா. நீ எதுக்காக என்ன டார்கெட் பண்ற? போன வருஷம் நான் பண்ண அந்த டேஷ் இன் பயோடெக் கம்பெனி கரப்ஷன் ரிப்போர்ட்டுக்காக பழிவாங்க வந்தியா? யாங்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்களோட கட்டை அவிழ்த்து விடுறான். அப்பதான் அவனோட போனை எடுத்து ஒரு வீடியோவை பிளே பண்ணி காட்டுறான். அந்த வீடியோல கீழே ரூம்ல இருக்கிற சாங்கு மயக்க தெளிஞ்சு அவனை கட்டி வச்சிருக்கிற டேப்பை ஒரு ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி கட் பண்ண முயற்சி பண்றான். மேடம், அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணல, உங்களை வாயை மூட வைக்கணும்னு தான் ட்ரை பண்றான். ஏன்னா போன வருஷம் உங்க ஆபீஸ்ல இருந்து அந்த பயோடெக் கம்பெனிக்கு எதிரான எவிடன்ஸை திருடினது வேற யாரும் இல்ல, உங்க பாய் ஃப்ரெண்ட் சாங் தான். அட பாவி, கூட ஃப்ரெண்டுன்ட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான் பாருங்க. இப்போ யாங்கு முழு உண்மையே சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல்ல சாஞ்சி அந்த பயோடெக் கம்பெனி டாக்ஸிக் வேஸ்ட இல்லீகலா டம்ப் பண்றத கண்டுபிடிக்கிறா. அதை வெளியே கொண்டு வர அவ எவிடன்ஸை கலெக்ட் பண்றா. ஆனா அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு அந்த கம்பெனி முடிவு பண்றாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்டு சாங்குவை ஒரு பொண்ணை வச்சு அனிட்ராப் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சீக்ரெட் வீடியோவை ரெக்கார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வச்சு சாங்க பிளாக்மெயில் பண்றாங்க. சாஞ்சு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா எவிடன்ஸையும் எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சாங்குக்கு வேற வழி இல்லாம சாஞ்சு வீட்டுல இருக்கிற அந்த எவிடன்ஸை திருடுறான். ஆனா அவன் எவிடன்ஸை திருடும் போது சாஞ்சுவோட டாட்டர் அதை பாத்துறான். அதுக்கப்புறம் அவனோட கிரைம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சாங்கு அந்த சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ணி அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அவள் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் அவளோட பொண்ணு ஏன் திடீர்னு மாறினா, ஏன் சாஞ்சி கிட்ட பேசாம இருந்தா, ஏன் அவளோட பேக்ல அந்த ரத்த கரை படிஞ்ச பிளேடு இருந்தது, எல்லாத்துக்கும் காரணம் சாஞ்சு போன்ல அந்த வீடியோ பார்த்ததும் அவளோட ஹார்ட் பீட் அதிகமா துடிக்க ஆரம்பிக்குது. இத்தனை நாளா தன்னோட பொண்ணு ஏன் நம்மள வெறுத்திருக்கா, ஏன் எப்பயுமே கோபமா இருக்கா, எதுக்காக இப்படி மாறிட்டா, இப்பதான் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்குது. அவளோட பொண்ணு வேற யார்கிட்டமே ஹெல்ப் கேட்கல, யாங்கு கிட்ட தான் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போயிருக்கா. யாங்கு உடனே சாஞ்சுவோட டாக்டருக்கு கால் பண்ணி அந்த போனை சாஞ்சு கிட்ட கொடுக்குறான். அவளோட பொண்ணோட குரலை கேட்டதும் சாஞ்சு கதறி ஆட ஆரம்பிக்கிறா. அந்த நிமிஷத்துல அவளுக்குள்ள இருந்த அந்த தாயோட கோபம் முழுசா வெளியே வருது. யாங்குன் சாஞ்சுவை நேரா பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். மேடம், இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச அந்த சாங்குக்கு சட்ட தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நம்புறீங்களா, இல்ல என்னோட ட்ரீட்மெண்ட் வேணுமா? இந்த முறை சாஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்கல. அவளோட முகத்துல இருந்த பயம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா கோபம் மட்டுமே இருக்கு. எனக்கு ட்ரீட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு நடுவுல சாங்கு அங்க இருந்து தப்பிச்சிடறான். ஆனா ரூமை விட்டு வெளியே வர முடியல. அப்பதான் சாஞ்சு நேரா கன் எடுத்துக்கிட்டு அவன் ரூமுக்கு போறா. சாங்கு சாஞ்சு கிட்ட சொல்றான், அவன் உன்னை ஹிப்னாட்டிசம் பண்ணி பொய் சொல்றான்னு நடிக்கிறான். ஆனா சாஞ்சு அவனை பார்த்துட்டே இருக்கிற பார்வையிலேயே சாங்குக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. உடனே அவ கிட்ட இருக்கிற கண்ணை பிடுங்கி சாஞ்சுவை போட்டு செம்மடி அடிக்கிறான் வயித்துல. அப்பதான் சைலண்டா பின்னாடி வந்து நிக்கிறாரு யாங்கு.
சாங்கு சாஞ்சவை புடிச்சு வச்சுக்கிட்டு யாங்க கன்னை வச்சு மிரட்டுறான். அவன் எவ்வளவு மிரட்டியும் கேட்காத யாங்க பார்த்து சுட ஆரம்பிக்கிறான். ஆனா கன்னு சுடல. என்னடான்னு பார்த்தா கன்னுல புல்லட் இல்ல. அந்த கேப்பை யூஸ் பண்ணி சாஞ்சு அவ கையில வச்சிருந்த மயக்க ஊசியை வச்சு சாங்குக்கு போட்டு அவனை மயக்கமாக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாங்கு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் ஒரு வெள்ளை நிற ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கிற ரூம்ல கை கால்லாம் அசைக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. அவன் முன்னாடி யாங்கும் இன்னொரு பக்கம் சாஞ்சுவும் நிக்கிறாங்க. சாங்கால உடம்பு அசைக்க முடியல, ஆனா அவன் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. யாங்குன் அவனோட கையில ஒரு ஷார்ப்பான கத்தி எடுக்கிறான். அவன் சாங்க பார்த்து, சாங், உன்னோட இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த உறுப்பை நான் இப்ப ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். சாங்கு பயத்துல அழ ஆரம்பிக்கிறான். அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. அதோட படம் முடியுது. இந்த படம் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குதுங்க. இந்த சட்டம் ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு சரியான நீதியை கொடுக்க தவறினா அந்த பாதிக்கப்பட்டவனுக்காக இன்னொருத்தன் சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டா அது நீதியா இல்ல அது இன்னொரு கிரைமா? அதே சமயம் யாங்குன் அவனை ஒரு கில்லரா நினைக்கவே இல்ல. அவன் அவனை ஒரு டாக்டராவே நினைக்கிறான். அவனோட லாஜிக் என்னன்னா, ஒரு பேஷண்ட்டை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா அந்த ப்ராப்ளமை ரிமூவ் பண்ணினாதான் அந்த பேஷண்ட் மனசால சரியாக முடியும். அதனாலதான் அவன் பண்ண கொலைகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிக்கிறான். அவனோட பார்வையில சட்டம் பல தடவை கிரிமினல்ஸை சரியா தண்டிக்கல. சில பேர் பணத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாங்க, சில பேர் ரொம்ப குறைவான பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அதனால சட்டம் செய்யாதத நான் செய்யறேன்னு முடிவு பண்ணிக்கிறான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, யாங்குன் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கரெக்டா இல்ல தப்பா? மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கும் போட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.